السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியால் சாலிஹீன் பாடம் 138. இந்த ரியால் சாலிஹீன் கிதாபினுடைய 138ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் அமானிதம் பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 138ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஹதீஸானது கடனை நிறைவேற்றுதலும் அமானிதமே என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் இந்த பாடமானது இந்த ஹதீஸில் குறித்தான பாகங்களில் இது பாகம் 2ஆக இருக்கு. 2ஆம் பாகமாக இந்த பாடமானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இதற்கு முந்தைய பாடமான அந்த 137ஆம் பாடத்துல நம்ம இந்த ஹதீஸு குறித்தான கருத்தை நம்ம பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, அதில் நிகழக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதில் அந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன விஷயத்தை எல்லாம் கற்றுத்தந்தார்கள், இந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்னென்ன விஷயத்தை எல்லாம் கூடுதலாக நமக்கு சொல்லித்தராங்க என்பதை குறித்தான அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா எப்படி அவர்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹு தஆலா எந்த வழியை திறந்து கொடுத்து அந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான கடனை நிவர்த்தி செய்வதற்காக அந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்தான் என்ற இந்த செய்திகள் எல்லாம் குறித்து நம்ம அந்த முதலாம் பாகமான அந்த பாகம் 1இல் நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து நம்ம நிறைவு செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதனை சில பாகங்களாக தொகுத்து உங்களுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி உங்களுக்கு விளக்கி கொடுக்கின்றோம். அந்த வரிசையில போன பாடத்துல இந்த பாகம் 1ல இந்த ஹதீஸு குறித்தான அந்த கருத்தையும் அதுல சொல்லப்படக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்த்தோம். இந்த பாகத்துல இந்த பாகம் 2ல இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸை நம்ம வாசிக்க இருக்கணும். அப்போ இந்த ஹதீஸனுடைய தர்ஜிமாவையும் அதுல சொல்லப்படக்கூடிய அந்த விளக்கங்களையும் பற்றி நாம் ஒவ்வொன்றாக இந்த பாகத்தில் நாம் பேச இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 202வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 202வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க யாருன்னு பாருங்க. வான் அபி ஹுபைபின் பிலம்மில் ஹாயில் முஅஜமதி, புள்ளி வைக்கப்பட்ட ஹாவிற்கு லம்மு செய்வது கொண்டு அபி ஹுபைப் என்பதாக வாசிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ
புள்ளி வைக்கப்பட்ட இந்த ஹாவுக்கு லம்மு பண்றோமா, லம்மு செய்யறோமா, அப்போ இந்த லம்மை கொண்டு வாசிக்கணும். அப்போ அபு ஹுபைப் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்பவரின் மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்களுக்கு அபு ஹுபைப் என்று சொல்லப்படும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்த ஒரு சின்ன குறிப்பை நம்ம பார்ப்போம். இவங்க யாருன்னு சொன்னா அஷரத்துல் முபஷ்ஷரால கட்டுப்பட்டவங்க. அதாவது சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள்ல இருந்து இவங்களும் ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 சஹாபாக்களை சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் சுவனத்திற்கு சன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்று. அந்த 10 சஹாபாக்கள்ல இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள் என்பதை நம்ம விளங்கிக்கணும். இன்னும் சொல்றாங்க, இவர்கள் ஒரு முஹாஜிர் சஹாபியாக இருக்கின்றார்கள். இவங்க எப்படி மஷ்ஹூர்னா, இவங்க எப்படி பிரபலியன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு பாதுகாவலர் என்பதை கொண்டுதான் இவர்கள் மஷ்ஹூராக, இவர்கள் பிரபலியமானவர்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாதுகாவலர்னு சொன்னா ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எக்கச்சக்கமான போர்கள் செய்து இந்த இஸ்லாம் பரவுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக, ஒரு காரணமாக நின்றவர்கள் இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இவங்க பத்ரு போர்லலாம் கலந்து கொண்ட சஹாபி. அப்போ இவங்க ஒரு பத்ரியாவும் இருக்கிறாங்க, ஒரு அருமையான சஹாபி. அவங்கள குறித்தான இந்த விஷயத்தை பற்றி தான், அந்த செய்திகளை பற்றி தான் இந்த ஹதீஸ்ல நம்ம பேச இருக்கிறோம். பாருங்க, ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இப்போ இந்த ஹுமாவுடைய லமீர் யாரை பார்த்து போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஒன்று இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு. இன்னொன்று ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த லமீரானது போகக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்க, கால அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லம்மா வகஃப ஜுபைரு யௌமல் ஜமலி, ஜமல் போருடைய நாளில் என்னுடைய தந்தையான அந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தயாராக நின்ற பொழுது, தஆனி என்னை அழைத்தார்கள், ஃபகும்து இலா ஜம்பிஹி அவர்களுக்கு அருகாமையில் நான் நின்று விட்டேன். அப்போ அந்த யௌமுல் ஜமல் ஒட்டகை போர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் நிகழ்ந்த பொழுது என் தந்தை என்னை கூப்பிட்டாங்க. என்னுடைய தந்தையான ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்னை அழைச்சாங்க. அழைச்ச உடனே நான் அவர்கள் பக்கத்தில் வந்து நின்று கொண்டேன் என்று அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஃபகால அப்பொழுது அந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா புனைய என்னுடைய மகனே, இன்னஹு நிச்சயமாக விஷயம், லா யுக்தலுல் யௌம இந்த நாளில் கொல்லப்பட மாட்டார், இல்லா ஸாலிமுன் அவ் மظ்லூமுன் அநீதம் செய்யக்கூடிய அல்லது அநீதம் படக்கூடியவரை தவிர இந்த நாளில் எவரும் கொல்லப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். அப்போ இந்த போர் நடக்கக்கூடிய இந்த நாள்ல ஒன்னு அநீதம் செய்யக்கூடியவர் கத்ல் செய்யப்படுவார், அநீதம் செய்வாரா இல்லையா, அவர் கொல்லப்படுவார், அல்லது அநீதம் இழைக்கப்படக்கூடியவன் கொல்லப்படுவான் என்று சொன்னார்கள். அப்ப அந்த லாலிமை கொண்டு யாரை நாடுறாங்கன்னா, அந்த போரில் கலந்து கொண்ட அந்த காஃபிரான அந்த எதிரிகள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களதான் இங்க சொல்றாங்க நமக்கு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த அநியாயக்காரர்கள் ஒண்ணு வஃபாத் ஆகுவாங்க, கொல்லப்படுவாங்க இந்த போர்ல, அல்லது மظ்லூம் அநீதம் இழைக்கப்பட்டவன் கொல்லப்படுவான். அப்ப அநீதம் இழைக்கப்பட்டவன் யாரை சொல்றாங்கன்னா, தன்னை தானே சொல்லிக் கொள்கிறார்கள். அநீதம் இழைக்கப்பட்ட நானாகிறவன் கொல்லப்படுவேன் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னும் நிச்சயமாக நானாகிறவன், லா உரானி என்னை நான் கருத மாட்டேன், இல்லா உக்தலுல் யௌம மظ்லூமன் மظ்லூமாக அநீதம் இழைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய நான் இந்த நாளில் நான் கொல்லப்படுவதாக தவிர நான் நாடமாட்டேன்,
நான் கருத மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னா, இன்றைய நாள்ல அதிகபட்சமா மதுலுமான அநீதம் இழைக்கப்படக்கூடிய நான் தான் இன்றைய நாள்ல கொல்லப்படக்கூடியவனாக இருக்கிறேன். நான் தான் நாள்ல கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கின்றேன், நான் கருதுகின்றேன் என்பதை தன்னுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஜுபைர் ரதியல்லான்னு சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க, "வ இன்ன மின் அக்பரி ஹம்மி, என்னுடைய மிகப்பெரிய கவலையில் இருந்தும் உள்ளது லதைனி, என்னுடைய கடனாகிறது." அப்போ இந்த இன்னுடைய இஸ்மு தான் லதைனி என்பது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை பிரிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த போரில் என்னுடைய ஒஃபாத் நிகழ போகுது, நான் ஒஃபாத்தாக போகிறேன், ஷஹீதாக போகிறேன் என்று சொன்னால் நான் சந்தோஷம்தான் கொள்வேன், அது எனக்கு கவலை கிடையாது. ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கவலைகள்லேயே ரொம்ப பெரிய கவலை எது தெரியுமா? என்னுடைய கடனை குறித்தான கவலை தான். அப்போ நான் இந்த உலகத்துல சில சில கடன்களுக்கு ஆளாக இருக்கிறேன். சில கடனை அடைப்பதற்கு நான் கடமையாக்கப்பட்டு இருக்கிறேன். அப்போ அந்த கடனை எல்லாம் நிறைவேற்றாமல் நான் போறேனே, நான் ஒஃபாத்தாகி போகிறேனே அப்படின்னு நான் வருத்தம் கொள்கிறேன். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது என்பதை அப்துல்லா ரதியல்லான்னு சொல்றாங்க. அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜுபைர் ரதியல்லான்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அஃபதரா தைனனா, நம்முடைய கடனை நீ பார்க்கின்றாயா? யுபகி மின் மாலினா ஷைஅன், நமது சொத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை மீதம் வைக்கக்கூடியதாக நமது கடனை நீ பார்க்கின்றாயா? அப்போ நம்மளுடைய கடன்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னா நம்ம சொத்துல ஏதாவது ஒண்ணு மிஞ்சுமா, ஏதாவது ஒண்ணு மீதமாக இருக்குமா என்று ஒரு கேள்வியை எழுப்பிட்டு சொல்றாங்க. சும்மா பிறகு கால, இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, பிஅமாலனா, நமது சொத்தை நீ விற்றுவிடு, வகதி தைனி, என்னுடைய கடனை நீ நிறைவு செய்துவிடு, நீ அதை நிவர்த்தி செய்துவிடு என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அப்போ நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குதோ, நம்மள்ட்ட என்ன சொத்து பத்தெல்லாம் இருக்குதோ எல்லா சொத்துக்களையும் நீ விற்றுவிடு, எல்லா சொற்றையும் வித்து என்னுடைய கடனை நீ எப்படியாவது நிறைவேற்றி விடு, என்னுடைய கடனை எல்லாம் நீ பூர்த்தி செய்து விடு என்று தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, அறிவிப்பாளர் சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க, இன்னும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வசியத்து செய்தார்கள், பிசுலுசி, மூன்றில் ஒரு பங்கை கொண்டும், வசுலுசிஹி, இன்னும் அந்த மூன்றில் ஒரு பங்கின் மூன்றில் ஒரு பங்கை கொண்டும் அவர்கள் வசியத்து செய்தார்கள். யாருக்கு? லீ பனீஹி, அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வசியத்து செய்தார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹீவுடைய லமீர் யாருன்னு பார்த்தா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிடையாது, அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, சொல்றாங்க பாருங்க பின்னாடி, யானி, அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடுகிறார்கள், லி பனி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், இங்க லி நபீர் போட்டிருக்கிறாங்க, இது தப்பு சரிங்களா? லி பனி என்பதுதான் சரியானதாக இருக்கும். இங்கு தவறான ஒரு நிஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு. அப்போ அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மக்களுக்கு இருக்கிறது சுலுசு சுலுசி, சுலுசு சுலுசி என்பது இருக்கின்றது என்பதை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடுகிறார்கள். அப்போ அந்த சொத்துல மூணுல ஒரு பங்கு, அந்த மூணுல ஒரு பங்கு இருக்குமா இல்லையா? மொத்தம் ஒரு சொத்து இருக்குன்னு சொன்னா அது மூணுல ஒரு பங்கா பிரிச்சாச்சு. ஒரு உதாரணத்துக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு 90 இருக்குன்னு வைங்க, 90 சொத்துக்கள் இருக்குன்னா அந்த 90ல மூன்றுல ஒரு பங்கு எது? 30. மூணா பிரிச்சுட்டோம். அந்த 30ல் மூன்றில் ஒரு பங்கு, மூன்றில் ஒரு பங்குனா ஒரு 10, அந்த 30 மூணா பிரிச்சா 10ல வந்து நிற்கும். அப்ப அந்த 10%, அந்த 10 பங்கு, அந்த 10, அந்த தொகை இருக்குதா இல்லையா, அந்த ஒரு அளவு இருக்குதா இல்லையா, அதைத்தான் சொல்றாங்க மூன்றில் ஒரு பங்கு என்பதாக. அந்த 3 பங்கை தான் அவர்கள் நாடுகிறார்கள் என்று சொல்றாங்க. கால, இன்னும் சொன்னார்கள், ஃபைன் ஃபதல மின் மாலினா, நம்முடைய யார் இந்த கால என்பது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஃபைன் ஃபதல மின் மாலினா, நம்முடைய சொத்தில் இருந்து மிச்சமானால், பஅத கலாஇ தைனி,
கடன் என்பதை அடைத்ததற்கு பின்பு, அந்த கடனை அடைத்ததற்கு, அந்த கடனை நிவர்த்தி செய்ததற்கு பின்னர் ஷைஉன் ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய சொத்துல இருந்து மிச்சமானுச்சுன்னு சொன்னா ஃபசுலுசுஹு, எனவே அதில் மூன்றில் ஒரு பங்காகிறது லி பனீக்க, உன்னுடைய மகனுக்காக இருக்கட்டும், உன்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் என்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ நம்ம சொத்தெல்லாம் பிரிச்சு இப்படி கடன்லாம் அடைச்சிருப்பா, அப்படி அடைச்சிட்டேன்னு சொன்னா, கடன் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால், அதுல இருந்து ஒரு மூன்றுல ஒரு பங்கு எடுத்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடு, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ பால ஹிஷாமுன், ஹிஷாம் என்பவர் சொன்னார், வகான பஅது வலதி அப்துல்லாஹி, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளைகளில் சிலர் ஆகியிருந்தார்கள். அது வாசா, திட்டமாக அவர்கள் ஒத்தவர்களாக ஆகியிருந்தார்கள். பால பனி ஜுபைரி ஹுபைபின் வஅப்பாதின், ஜுபைர் ரலியல்லாஹு அவருடைய மகனான ஹுபைபு இன்னும் அப்பாத் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு அவர்களாக அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன்களில் சிலர் ஒத்தவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் வயதால ரொம்ப ஒத்து போயிருந்துச்சு. இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அவருடைய மகனுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அவருடைய மகனான ஹுபைது அப்பாத் என்று சொல்லப்படக்கூடியவங்க, அவங்களுடைய வயதில் பார்க்கும் பொழுது ஒத்து இருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், வலகு இன்னும் அவர்களுக்கு இருக்கின்றது, யௌமைதன் அந்த நாளில் இருந்தது. யாருக்கு? இந்த ஹூடைய அமீர் அப்துல்லா ரலியல்லாஹு பார்த்து போகுது. அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது யௌமைதன் அந்த நாளில் திஸ்அத்து பனீன, 9 ஆண் மக்கள் இருந்தது. வ பனாத்தின், 9 பெண் மக்கள் இருந்தது. அப்போ 9 ஆம்பளை பிள்ளைங்க, 9 பொம்பளை பிள்ளைங்க யாருக்கு இருந்துச்சு? அது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ இப்போ அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபஜஅல அவர்கள் ஆகியிருந்தார்கள், என்னுடைய தந்தையான ஜுபைர் ரலியல்லாஹு ஆகியிருந்தார்கள், யூசீனி எனக்கு வசியத்து செய்யக்கூடியவராக ஆகியிருந்தார்கள், பிதைனிஹி அவர்களுடைய கடனை கொண்டு, அந்த கடனை அடைப்பதற்கு, அந்த கடனை கொண்டு இப்படி அவர்கள் வசியத்து செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். வயகூலு இன்னும் அவர்கள் சொல்வார்கள், யா புனைய என்னுடைய மகனே, இன் அஜஸ்த அன் ஷைஇன் மின்ஹு, அந்த கடனிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டும் நீ இயலாமல் ஆகிவிட்டால் ஃபஸ்தஇன் அலைஹி, அந்த கடனின் மீது, அந்த கடனின் காரணமாக நீ உதவி தேடிக்கொள், பி மௌலாய என்னுடைய எஜமானனை கொண்டு நீ உதவி தேடிக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ உனக்கு ஏதாவது இந்த கடன் விஷயத்துல, நீ அடைக்கும் இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, உன்னால கடனை அடைக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு இயலாமை உனக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, என்னுடைய எஜமான கொண்டு நீ உதவி தேடிக்கொள், என்னுடைய எஜமான்ட்ட நீ உதவி தேடிக்கொள், அவன் உனக்கு உதவி செய்வான் என்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா தரைத்து நான் அறியவில்லை, மா அராத அவர்கள் எந்த ஒன்றை, என்னுடைய தந்தையான ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒன்றை நாடினார்கள் என்பதை நான் அறியவில்லை. அப்போ எதை நாடி இதை சொல்றாங்க? அந்த பி மௌலாயன்னு சொன்னாங்களே, என்னுடைய எஜமான கொண்டு நீங்க உதவி தேடிக்கணும். அப்ப என்னுடைய எஜமானு அவங்க யார சொல்றாங்க என்பதை நான் அறியல. ஹத்தா இறுதியில் கொல்து நான் கேட்டேன், யாபதி என்னுடைய தந்தையே, மம் மௌலாக்க உங்களுடைய மௌலா யாரு, உங்களுடைய எஜமானன் யாரு என்று நான் என்னுடைய தந்தையிட்ட கேட்டேன். கால அதற்கு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுதான் என்னுடைய எஜமானனாக இருக்கிறான். இப்போ அல்லாஹுதான் என்னுடைய எஜமானன் என்று நான் சொன்னேன். அப்போ உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு சொன்னா, உனக்கு இயலாமல் ஆனது என்று சொன்னால், அந்த அல்லாஹ்விடத்தில் நீ கேட்டுக்கொள், அவன் உனக்கு நிவர்த்தி செய்யக்கூடியவனாக, அந்த கஷ்டத்தை தீர்த்து அந்த கடனை அடைப்பதற்கு அவன் உனக்கு உதவி செய்வான் என்பதை சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக,
மா வ மா வகஅது நான் விழவில்லை ஃபி குர்பத்தின் மின் தைனிஹி அவர்களுடைய என்னுடைய தந்தையான ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களுடைய கடனிலிருந்தும் கஷ்டத்திலே நான் வீழவில்லை. இல்லா குல்து நான் சொல்லியே தவிர என்பதாக சொன்னார்கள். அப்போ எனக்கு ஏதாவது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, என் தந்தை இப்படி எனக்கு சொன்ன உடனே எனக்கு அதுபோல ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்படுமா இல்லையா? கடன் அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய நெருக்கடியான சிரமமான அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வேன். நான் சொல்லுவேன் எப்படி? யா மௌல ஜுபைரி ஜுபைருடைய எஜமானே என்னுடைய தந்தையான ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய எஜமானே யக்லி அன்ஹு தைனஹு யக்லி அன்ஹு அவர்களை விட்டும் நீ நிவர்த்தி செய்து விடு, அவர்களை விட்டும் நீ தீர்த்து விடு, தைனஹு அவருடைய கடனை நீ தீர்த்து விடு என்று நான் துஆ செய்வேன். எப்படியாவது என்னுடைய தந்தைக்கான அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கடனை எப்படியாவது தீர்த்து யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விட்ட நான் துஆ கேட்கக்கூடியவனா இருப்பேன். ஃபயக்லியஹு அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த கடனை தீர்ப்பான். அப்போ அல்லாஹு தஆலா அந்த கடனுக்கு பொறுப்பெடுத்து அந்த கடனை அடைப்பதற்கான வழியை திறந்து தருவான் என்பதை தான் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். கால அந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபகுதில ஜுபைரு என்னுடைய தந்தையான ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வலம் யதஅ தீனாரன் வலா திர்ஹமன் எந்த ஒரு தீனாரையும் இன்னும் எந்த ஒரு திர்ஹமையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இல்லா அர்லீன சில நிலங்களை தவிர அவர் விட்டு வைக்கவில்லை. ஓ என்னுடைய தந்தை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது மாதிரியே அந்த யௌமுல் ஜமல் இருக்கா இல்லையா, அந்த ஒட்டக போர், அந்த ஒட்டகை போர்ல அவர்கள் ஒஃபாத் ஆகிட்டாங்க. ஒஃபாத் ஆன உடனே அவங்க எங்களுக்காக எந்த தீனாரும் எந்த திர்ஹமும் விட்டுட்டுலாம் போகல. பைசா காசு இப்ப திர்ஹம் தீனார்லாம் அந்த காலத்துல அதுதான் காசு. இப்ப கூட இந்த அரபு நாடுகள்ல அதுதான். இப்ப நம்ம ஊர்ல எப்படி பணம் சொல்றோமோ அது மாதிரி தீனாரு திர்ஹம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தீனாரும் எந்த ஒரு திர்ஹமும் விட்டு செல்லல. எதை விட்டு சென்றாங்கன்னா மாறாக சில நிலங்களை விட்டு சென்றார்கள். அவர்களுக்கென்று சொத்தாக இருக்கக்கூடிய சொந்தமாக இருக்கக்கூடிய சில நிலங்களை மாத்திரம் அவர்கள் விட்டு விட்டு சென்றார்கள் என்று சொல்லி தருகிறார்கள். மின்ஹா அந்த நிலங்களிலிருந்தும் உள்ளதாகும் அல் அகாபத்து ஒரு காடாக இருக்கின்றது. ஒரு காடு, அப்ப அவங்களுக்கு சொந்தமான சொத்துல இருந்து ஒரு காடு என்பது இருக்கு. வயஹதா அஷரத தாரம்பில் மதீனதி மதீனாவிலே இருக்கக்கூடிய வீட்டால் 11ஆக இருக்கின்றது. அப்போ 11 வீடு மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு 11 வீடு. இப்போ மதீனாவில் ஒரு 11 வீடு சொந்தமாக அவர்களுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 11 வீடு இன்னும் சொல்றாங்க தாரைனி பில் பஸ்ரதி பஸ்ரா நாட்டுல இருக்கக்கூடிய 2 வீடுகள். வதாரம்பில் கூஃபதி கூஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. வதாரம்பி மிஸ்ரின் இன்னும் மிஸ்ரில் இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கின்றது. இப்ப இதுதான் அவருடைய சொத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த சில நிலங்களை விட்டு சென்றாங்க. அதுல முதலாவது என்ன, ஒரு காடு, சொந்தமாக ஒரு காடு என்பது இருந்தது. இரண்டாவது மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு 11 வீடுகள் சொந்தமாக அவர்களுக்கு இருந்தது. மூன்றாவதாக பஸ்ரா நாட்டில் இருக்கக்கூடிய 2 வீடுகள். அப்போ 2 வீடு பஸ்ரா நாட்டில் இருக்கும், அந்த 2 வீடு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக கூஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இப்போ கூஃபால ஒரு வீடு இருக்குது, அடுத்து மிஸ்ரில ஒரு வீடு இருக்கு, எகிப்துல ஒரு வீடு இருக்கின்றது. இதுதான் அவருடைய சொத்து. அப்ப இந்த நிலங்களை மட்டும்தான் எங்களுக்கு அவர்கள் விட்டு விட்டு சென்றார்கள் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய தந்தையை குறித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இன்றைய பாடமானது இத்தோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு, சரிங்களா? இப்போ இதுவே பாகம் 2ஆக இருக்கு, 2வது பாகமாக இது இருக்கு. இந்த 2வது பாகத்துல நம்ம இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது இந்த மிஸ்ர வரைக்கும், தாரம் மிஸ்ர என்ற இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியா இந்த பாகம் 3ல அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த கால என்பதில் இருந்து நம்ம இந்த ஹதீஸனுடைய தொடர்ச்சியை பார்த்து அதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.